நம்மளுடைய பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். நல்ல ஆண்டவராக இயேசுவே, இந்த வேலையிலே விசேஷமாக இந்த ஆராதனை முழுதும் எங்களோடு நீ நடத்தினதுக்காக உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் தேவனே. விசேஷமாக ஆவியான மூலியமாக எல்லா தடைகளை எடுத்து போட்டு எங்களை நடத்தினதுக்காக சோஸ்திரம். இப்போது வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் தேவனே. உம்மோட வார்த்தையாக அநேக காரியத்தில் இந்த நாளில் வெளிப்படுத்தி எங்களுக்கு தாரும் தேவனே. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் பொறுப்படுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். God is so good. ஓகே, இந்த வாரம் முழுவதும் நம்மளை காத்து வழி நடத்தினார். அதுக்கு ஆண்டவருக்கு சோஸ்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு முன்னுக்கு மைக் இல்லை. ஓகே, ஸ்பெஷல் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஜான்சன். ஓகே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சபையில் சிலருக்கு காணோம், தெரில என்ன காரணம்ட்டு. இன்றைக்கு ராபோஜன ஆராதனை வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் நம்மளை கொடுத்த கட்டளை என் நினைவாக இது நீங்கள் செய்யுங்கன்ட்டு ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை கொடுத்தார். அதனால தான் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ராபோஜனை செய்கிறோம். இந்த ஆண்டவரோடு நம்மளோட உறவு ஆண்டவரோடு இருக்குனதுக்காக அவரோட இரத்தத்தின் மூலியமாக, அவரோட உடல் மூலியமாக அவர் நம்மளுக்காக அர்ப்பணித்தார். அது நினைவாக தான் நாம் செய்ய வேண்டும். அநேகர் இது புரிந்து கொள்ளலை, அறியாமல் இருக்கிறார்கள். இது ஆண்டவர் வருகின் காலத்துக்கு வரைக்கும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? ஆக நீங்கள் தவறாமல் இது கிடைக்கிற நேரத்திலலாம் தயவு செய்து ஆண்டவரோட ராபோஜத்தில் த ஃபெலோஷிப் ஆஃப் த லார்ட் ஹோலி கம்யூனியனில் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் என்று அநேகர் காணும். இதோடு நம்ம அடுத்த மாதம் தான் செய்வோம் பாருங்கள். அப்போது ஒரு மாதம் நீங்கள் மிஸ் பண்ணுங்க. வாரம் நம்ம இந்த ராபோஜனை செய்யலை. சரிங்களா? அப்படி முடியாமல் வீட்லேயோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம வீட்டில் போய் கொடுக்கலாம். நல்லா இருக்கிறவங்க வரணும் சபைக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே என்ன வார்த்தை கொடுத்து அது நாம் தியானிப்போமாக. இன்றைக்காக நம்ம வாசித்த சுவிசேஷ பகுதி தான் நம்ம பிரசங்கத்துக்கு உள்ள தியானம். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 14-15. சரிங்களா? வசனம் 14-15. அந்த வார்த்தையில் ஆண்டவர் இயேசு முதலாவதாக என்ன அவர் செய்தார் என்று தியானித்து பார்ப்போமாக. வாசிங்கம்மா. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பாருங்க, நம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் ஸ்தானன், ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் சீசர் இல்லை, நாட் த டிசைபிள், யோவான் ஸ்தானன், த ஜான் த பேப்டிஸ்ட் வந்து கைதி பண்ணி சிறையில் வைத்துட்டார்கள். ஏன்னா யோவான் ஸ்தானன் தன்னோட ஊழியம் ஆரம்பிக்கும் போது கூட இயேசுவின் முதலாம் வருகை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். மக்களுக்கு அவர்களுக்கு இவர் வந்து எச்சரித்தார். இந்த மாதிரி பரலோகம் ராஜ்யம் சமயமாக இருக்குது, தேவகுமாரன் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்படின்ட்டு. இப்போது யோவான் ஸ்தானன் ஜான் த பேப்டிஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்போ அவரோட ஊழியம் ஜெயிலில் வந்து இப்போ வச்சதுனால தடைப்பட்டிருக்குது. ஆனால் அதுதான் இயேசுவின் ஊழியம் ஆரம்பமாக இங்கே நம்ம பார்க்குறோம். 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அப்போ இயேசு இந்த இந்த யோவான் ஸ்தானன் கைது பண்ணிட்டார் என்று கேள்விப்பட்டதும் அவர் கலிலேயாவுக்கு வந்து அந்த கலிலேயா தேசத்தில் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குதுன்ட்டு யோவான் ஸ்தானன் அறிவித்து அதே செய்தியை இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார் தன்னோட ஊழியத்தில். அப்போ நம் 15வது வசனம் திரும்பி வாசிமா. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? காலம் the time has come, காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனோட ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இயேசு berkata sudah genap masanya
dan kerajaan Allah hampir tiba. தேவனோட ராஜ்யம் சமயமாக இருக்குது. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Bertaubatlah daripada dosa kamu dan percayalah kepada berita baik ini. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிங்க. இயேசுவின் அறிவித்த சுவிசேஷத்தை, இயேசு குறித்து இந்த சுவிசேஷத்தை நீங்கள் நம்புங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படும். உங்களுக்கு நித்திய வாழ்வு குறித்து ஆண்டவர் இங்கே சொல்கிற. ஏன்னா தேவனோட ராஜ்யம் சமயமாக இருக்குது. அந்த தேவனோட ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் போக வேண்டும். நீங்கள் மனத்திறமை வேண்டும். மக்கள்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே தான் நம்ம இந்த நாட்களிலும் அதே பாவத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த நிரப்ப பகுதியில் சுவிசேஷ பகுதியில் சொல்கின்றார், நீங்கள் மனத்திரும்புங்க, தேவனோட ராஜ்யம் சமயமாக இருக்குது. இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரோட 2ஆம் வருகை சமயமாக இருக்குது. ஆண்டவரோட இரண்டாம் வருகை வந்துட்டு பிறகு, அவர் வந்துட்டு பிறகு நீங்கள் மனம் திரும்பினாக்கா அது பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் வந்து விட்டது. The judgment day has arrived. Hari sudah tiba untuk menjatuh hukuman pada anda semua. உங்களோட பாவத்தை குறித்து நியாயத்திற்கு ஆண்டவர் வந்துட்டார். அதுக்கு பிறகு நீங்கள் மனம் திரும்பி நோ யூஸ். இப்பயே நீங்கள் மனம் திரும்புகின்ற ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும். அதுக்கு நீங்கள் சில காரியங்கள் உறுதியாக ஆண்டவரோட சுவிசேஷத்தை குறித்து உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 35லேருந்து 39 வரை நம்ம வாசிக்க கேட்கும்போது அது இன்றைக்கு நம்மளை குறித்து தான் பேசுகின்றது. அது அந்த காலத்தில் எபிரேயர் சபை நடந்த சூழ்நிலை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம குறித்து தான் இதை பேசப்பட்டிருக்குது. Jadi hari ini apa yang telah dituliskan di Ibrani 10 bab 10 ayat 35 hingga 39, apa yang telah disebutkan kepada masa itu kepada orang Hebrew, tetapi ia mengena bersangkut paut kepada kita. நம்மளை குறித்து தான் அது இன்றைக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் தியானமாக நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை எபிரேயர் மக்களுக்கு வெளிப்படுத்தினது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் திருச்சபையாக நம்ம இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கும் இது சொல்லப்பட்டிருக்குது என்று இது கேட்போமாக. வாசிமா. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்களோட தைரியத்தை விட்டு விடாதுங்கள். oleh itu janganlah putus keyakinan kamu. உங்களோட விசுவாசம், உங்களோட நம்பிக்கை இயேசுவின் சுவிசேஷத்தின் மேலே நீங்கள் விட்டு விடாதுங்கள் அப்படின்ட்டு இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் நீங்கள் தேவனோட சித்தத்தின்படி நீங்கள் செய்யும்போது வாக்குத்தத்தம் சொன்னபடியே seperti yang dijanjikan apabila kamu berbuat seperti yang difirmankan oleh Allah, kamu akan வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. ஆக நீங்கள் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை பின்பற்ற வேண்டும். அது நீங்கள் மிக பொறுமையாக சொன்னபடியே ஆண்டவர் வருகிறார். 2ஆம் வருகை நிச்சயம் உண்டு. இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்போ இந்த 2ஆம் வருகைக்குள்ளே நீங்கள் இயேசுவின் மேலே விசுவாசமாக உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு சொன்னபடியே அந்த வாக்குத்தத்தம் seperti yang dijanjikan அவர் வருகிறார். அவரின் வருகையின் காலத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு உறுதியாக இருக்கும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும். seperti yang dijanjikan apabila anda masih pegang kepada firman Tuhan, kamu akan dapat ganjaran.
உங்களுக்கு அந்த நன்மைகள் ஆண்டவர் கொடுக்குறாரு சொன்னபடியே. அப்போ கஞ்சரான் இது நம்ம தொடர்ந்து வாசிக்க கேட்போமாக. அந்த நன்மைகள் குறித்து வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். இன்னும் கொஞ்சம் காலத்தை மிக சீக்கிரமாக ஆண்டவர். அதான் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. The kingdom of God is near. Apa wargiro yang akan datang itu akan sampai bila-bila masa yang singkat. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் வருகிறார். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. தொடர்ந்து தாமதம் பண்ண மாட்டார். அவர் சொன்னபடியே வருவார். He will come. இப்போ நடக்கிற அவர் வருகின் முன்னுக்கு இந்த உலகத்தில் பூமியில் என்ன நடக்கின்ற சொன்னபடியே நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொன்று. அப்போ ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. He is coming for sure. தொடர்ந்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதான் பவுல் அடிக்கடிக்கு சொல்லுவார். நீங்கள் விசுவாசத்தில் ஆண்டவர் இயேசு மேலே நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. when you are righteous in the word of God, apabila anda beriman di atas ayat-ayat Alkitab itu, anda akan diselamatkan. உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். தொடர்ந்து பின்வாங்கி போகிறதுக்கு. ஆக இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பின்பற்றும் போது, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கடைப்பிடித்து நடக்கும்போது, செயல்படும் போது உங்களுக்குள்ளே சோதனைகள் வரும், உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும். பிசாசானவன் சந்தோஷப்பட மாட்டான். உங்களை நிச்சயம் தொல்லப்படுவான், உங்களுக்கு நிச்சயம் பிரச்சனை கொடுப்பான். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பின்வாங்கி போகிறாதுங்க. Jangan anda berlaku kurang percaya terhadap firman-firman Tuhan apabila anda telah diseksakan atau dikecam oleh sesuatu masalah. Jangan anda undur ke belakang. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். Tuhan berkata, peganglah kepada iman anda dan percayalah kepada semua firman-firman Tuhan, ia akan berlaku. Jadi jangan undur dalam kepercayaan kepada Yesus Kristus. Apa yang disebutkan dalam Alkitab itu semua adalah benar. Sehingga kedatangan Yesus Kristus, pegang kepada ayat-ayat firman-firman apa yang telah sebutkan di dalam Alkitab itu. வேதத்தில் சொன்ன பிரகாரம் அதன் பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படிந்து தொடர்ந்து விசுவாசத்தோடு நீங்கள் நடங்க. நிச்சயம் உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. அதுதான் வேதம் சொல்கின்றதில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த காலையில் நீங்கள் அவரை வார்த்தை கேட்க, அவரை ஆராதிக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த விசுவாசத்தோடு அவர் வருகின் வரைக்கும் நீங்கள் நிலைநிறுத்தி நிற்கும்போது உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இது தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும்ன்றது தான் வேதம் சொல்லுகின்றது. உங்களுக்கு இதையெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் உறுதியாக ஆண்டவருக்குள்ளே நிற்க வேண்டும், பின்வாங்கி போயிடாதுங்க. அப்போ bila anda pegang kepada semua ayat-ayat firman itu, Anda akan menghadapi berbagai-bagai masalah, berbagai-bagai cabaran, berbagai-bagai dugaan. Tetapi apabila you pegang kepada firman Tuhan, kekal dalam keimanan Anda layak untuk pergi ke pemerintahan Tuhan apabila Tuhan datang ke bumi untuk menghukum mengikut firman-Nya. தொடர்ந்து வாசிமா. பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அப்படியே நீங்க சோர்ந்து போய் பின்வாங்கி போயிட்டாக்கா அந்த ஆத்மா மேல எனக்கு பிரியமாய் இராது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றார், இவ்வளையும் நான் கத்தி பேசுறேன்னு, இவ்வளையும் இந்த வார்த்தையை உன்னுக்குள்ளே நிற்கலைனாக்கா இனியும் நீங்கள் ஆண்டவர் சந்தேகத்தில் வருவாரா வரமாட்டாரா? வருவார், ஆனால் வரமாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் நம்பிக்கை இருக்கும்போது, நீங்கள் பின்வாங்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், உங்கள் மேலே எனக்கு பிரியமில்லை. ஐ எம் நாட் இன் ஃபேவர் ஆஃப் யூ.
when you backslide. உனக்கு நல்லா தெரியும் கிறிஸ்து பிரியமானவர்களே, நீ ஞானசானம் எடுத்து வேத வசனங்கள் உங்கள் கையில் இருக்குது, வேதத்தை அறிந்து நீங்கள் அப்பிகம் ஆண்டவர் மேலே சந்தேகப்பட்டு நீங்கள் பின்வாங்கி போனாக்கா உங்கள் மேலே எனக்கு பிரியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். சயத் வசனம் எத்து நம்ம மதது 36 வசிச்ச 38. Sekarang orang yang benar akan hidup dengan iman. அது உண்மையான நீதிமான்கள் விசுவாசத்திலே அவர்கள் பிழைப்பார்கள். Tetapi jika sesiapa yang undur dan tidak percaya kepadaku, mereka tidak akan berkenan kepada saya. Apa ஆண்டவர் சொல்றார்? Dia tidak akan berkenan jika anda berundur daripada kepercayaan kepada Yesus Kristus. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுக்கு தெரிந்த நம்ம சபையார்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் அறிந்தார்கள், சின்ன பிள்ளையிலேருந்து சர்ச்சிலே இங்கே ஞானசானப்பட்டு போதித்து சண்டே ஸ்கூல் ஜூனியர் யூத்தில் எல்லாத்தையும் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கை இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பின்வாங்கி போயிட்டார்கள். ஆண்டவர் இவர்கள் குறித்து தான் சொல்கிறார், என்னோட வார்த்தையில் நீ விசுவாசம் இல்லாமல் நீ பின்வாங்கி போகும்போது உண்மையிலே எனக்கு பிரியம் இல்லைன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இவர்களுக்கெல்லாம் நித்திய வாழ்வு நிச்சயம் இல்லைன்ட்டு ஆண்டவர் உறுதியாக சொல்கிறார். இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம சபையார்களோ பெற்றோர்களோ, பாஸ்டர் இவன் இப்படி ஆகிட்டான் பாஸ்டர், தயவு செய்து இவனுக்காக நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர். ஜெபிப்பேன். ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமா? இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு பிரியம் இல்லைன்ட்டு. அப்போ நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இறக்கப்படுவாரா? உன் பிள்ளை குட்டுச்சோரையாக போனது நீங்கள் கண்டிக்காதனால தான் குட்டுச்சோரையாக போயிட்டான். இன்றைக்கு அந்த பிள்ளை ஞானசானம் எடுத்த பிள்ளைக்கு போயிட்டு கோயிலில் போயிட்டு தாலி கட்டிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை நடத்த கொண்டிருக்கிறான். இந்துவில் போயிட்டு இந்து சாமியை போய் கும்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னென்று வேறு தேவன் யாரும் இல்லை உனக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கு நீ கை எடுத்து கும்பிடுறது, நெத்தியில் குங்குமம் துண்ணூறும் போட்டுக்கிட்டு அரோகரா கோவிந்தான்னு கத்திக்கிட்டு உனக்கு நித்திய வாழ்வு உண்டா? ஆண்டவர் தெளிவாக இங்கே சொல்கிறார், எனக்கு உன் மேலே பிரியம் இல்லைன்ட்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு நல்லதோ கெட்டதோ நம்ம போய் கலந்து கொள்ளாமா? நம்ம அவங்களுக்காக ஜெபித்து என்ன புண்ணியம்ன்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதான் அண்மையில் கூட எனக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குது இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட போது. நாளைக்கு அந்த குடும்பத்திலே நான் சொல்கிற ஒரு கெட்ட காரியம், ஒரு சாவு நடந்தாக்கா, நீ கிறிஸ்து சாவு தான் அவனுக்கு வைக்கணும்னு நினைத்தாலும் நோ யூஸ். நாங்கள் என்ன புண்ணியம்? நீ சபைக்கே வர்றதில்ல, சபைக்கு சந்தா காசு கொடுக்கறதில்ல, சபையை அங்கத்தினர் இல்லை. ஆனால் உனக்கு திருமணமோ உனக்கு சாவோ கிறிஸ்து மூலியமா நடக்கணுன்ட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறாரே, நீ என் வார்த்தையில் பின்வாங்க போகும்போது எனக்கு பிரியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் உனக்கு நிச்சயம் இல்லை. உன்னோட சந்தோஷத்துக்காக, உன்னோட பெற்றோர் சந்தோஷத்துக்காக நம்ம அந்த அடக்கம் ஆராதனையோ திருமணத்தையோ கிறிஸ்து மூலியமாக செய்தால் என்ன புண்ணியம்? ஆண்டவருக்கு பிரியம் இல்லையே, வேஸ்ட்டு. அதனால தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. ஏன்னா சில சமயத்தில் சில காரியங்கள் நம்ம செய்யும்போது நம்ம பொய்யாக சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவர் ரொம்ப நல்லவன், அவன் பண்ணுறது அநியாயம். ஆனால் அந்த 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 கூட்டத்தில் நம்ம அவன் குறித்து பாசிட்டிவான்றாங்களே, நல்லதாக அவன் பற்றி பேச வேண்டியது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சபைக்கு வர்றதே இல்லை, என்னமோ நம்ம அவனுக்கு கடங்காரன் மாதிரி நம்ம தொங்கிட்டு இருக்கணும். ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லைங்க. எப்படி பரலோக ராஜ்யம் நிச்சயம் என்று நம்ம சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்களோ சொந்தக்காரங்களோ கூட பிறந்தவங்களோ சொல்லுங்கள். இன்னும் லேட் இல்லை, இன்னும் தாமதம் இல்லை, வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் வருகைக்குள்ளே இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால் தொடர்ந்து நம்ம முழுமையாக அவங்கள ஒதுக்கி விட முடியாது. அவங்க திரும்பியும் ஆண்டவர் தேடி வந்தாக்கா அவங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுக்கு மேலே அன்பு செலுத்தும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் அன்பு உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இன்னும் அந்த வாய்ப்பு கொடுப்பாரு. இட் இஸ் நாட் டூ லேட். ஆனால் இவர்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டு போயிருந்தாக்கா, ஆண்டவர் வருகையில் இவர்கள் அப்படியே இருந்தாக்கா, ஆண்டவர் சொல்கிறாரு, சோதனைகள் பிரச்சனைக்குள்ளே வந்தாலும் நீ என் வார்த்தையிலே என்னிலே நீ நிலைநிற்க வேண்டும்.
அந்த நிலை நிற்கிறவங்களுக்கு தான் நான் அவங்களுக்கு கஞ்சாரான்ன்றாரு மலையில். அவங்களுக்கு நல்ல ஒரு அன்பளிப்பு. தமிழ் என்னம்மா அது? கஞ்சாரான் அன்பளிப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க நீங்கள் செய்த நன்மைக்கு. அப்போ அந்த முழுமையானது பரலோக ராஜ்யம்தான். பரலோக ராஜ்யத்தில் அவரோட போன வாரம் நான் சொன்னல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் இதய கதவு திறந்து எனக்கு உனக்குள்ளே வீட்டுக்குள்ளே அழைப்பு கொடுத்தாக்கா நான் உன்னோட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். ஐ வில் ஹேவ் டின்னர், ஐ வில் ஹேவ் லஞ்ச் வித் யூ. அது மட்டும் இல்லை, அந்த விருந்து நான் சாப்பிட்டு பின்பு உங்களை என்னோட பரலோக ராஜ்யத்தை அழைத்து கொண்டு போயிட்டு அங்கே நீ போஜனம் பண்ணுவேன். பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட உட்காந்து ஒரே மேட்சில் நீ சாப்பிடுவேன். எவ்வளோ ஒரு அருமையான அந்த அழைப்பு நம்மளுக்கு கிடைக்குமா? திடீர்னு இன்றைக்கு அக்கோங்க நம்மளை கூப்பிட்றான், தேவா mari samia rumah tengah hari ini kita makan bersama-sama. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கூப்பிட்றது யார்? தேவாதி தேவன் இந்த மலேசியாவுக்கு அக்கோங்க. அதே ஆண்டவராக இயேசுவே உன்னை கூப்பிட்டாக்கா எவ்வளோ சந்தோஷம் உனக்கு. அந்த அழைப்பு ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்குறார். பரலோக ராஜ்யத்தை என்னோடு நீ சாப்பிடு. அது மட்டும் இல்லை, நீ என்னோட சிங்காசனத்தில் உட்காருன்றாரு. அக்கோங்க சொல்கிறான், mari duduk sebelah saya lah, sini kursi. பக்கத்தில் எப்படி இருக்கும் உனக்கு? ஐயோ அவ்வளோ மரியாதை, என்னை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட கூப்பிட்டான். சொல்லுமா இல்லையா சாட்சி? வெளியே ஆண்டவர் குறித்து நீங்கள் சாட்சி சொல்லணுங்க. ஆண்டவர் இதுதான் உங்களுக்கு சொல்கிறார். சுவிசேஷமாக தான் சொல்லுது, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எல்லாம் வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். பின்வாங்கி போய்கிறாரு. பிரச்சனைகள் உண்டு. இந்த பிசாசானவன் நீங்கள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. எவ்வளையோ சோதனைகள் வேதனை கொடுப்பான். ஆனால் இதெல்லாம் ஜெயித்து வந்த நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் சோதனைகளை தள்ளி விட மாட்டார். நம் தேவன் உங்களை எப்படியாவது காப்பாற்றுவார். நீங்கள் அவர் மேலே விசுவாசமாக இருக்கும்போது, அவர் வார்த்தையில் நீங்கள் விசுவாசமாக கீழ்ப்படியும் போது பின்வாங்கி போகிறாதுங்க. ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் பின்வாங்கி, அநேகர் நம்ம திருச்சபையில் இன்றைக்கு பின்வாங்கி சபைக்கு வராமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேலே எனக்கு பிரியம் இல்லைன்ட்டு. நீங்கள் கனவு கண்டிகிட்டு இருக்காதங்க, ஆண்டவர் வருகிலே நீங்கள் பரலோகத்துக்கு நோ வே. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், எனக்கு ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ எம் நாட் ப்ளீஸ் வித் யூ. ஆண்டவர் இதுதான் சொல்கிறார், saya tidak berkenan terhadap kamu apabila you berundur daripada kepercayaan saya. ஆண்டவர் இயேசு பின்வாங்கி போகும்போது அநேகர் அந்நிய தேவன் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்ணு தான் ஆண் கல்யாணம் பண்ணால் ஒரு இந்துனாக்கா இந்துவில் போய் சேர்ந்துறாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ பையனு இந்து பொண்ணு கிளம்புனா அவன் போய் இந்துவில் போய் சேர்றான். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இப்போ. அப்போ இங்கே ஆட்சி யார் ஆள்றா? பிசாசம் ஆண்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. ஆண்டவரோட வார்த்தையாக நான் பேசுவேன். ஏன் நாம் பயப்பட வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சபைக்கு வராத சந்தோஷமாக வீட்டில் இருங்க. ஆண்டவர் வருகையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லையான்ட்டு வேதம் என்ன சொல்லுது அது பிரகாரம் தான் நடக்குன்ட்டு. தொடர்ந்து வாசிமா. நானோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். விசுவாசிகளாக இருங்க. கெட்டு போறவர்களாக நீங்கள் மாறிடாதுங்க. bukan ke antara mereka yang sesat dan berundur ke arah kebinasaan, tetapi antara mereka yang beriman dan diselamatkan. நீங்கள் அதுவாக இருக்க வேண்டும். நீங்கள் பின்வாங்கி அழிவுக்கு போகிறவர்களாக கூடாது என்று வேதம் சொல்கின்றது. பின்வாங்கி நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்று தான் வேதம் சொல்கின்றது. பின்வாங்கி போகிற, ஆனால் நீங்களோ விசுவாசத்தில் kamu hendaklah mereka yang beriman. நீங்கள் நீதிமானங்களாக இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீன்ட்டு ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் நிரம்ப பகுதி நீங்கள் வீட்டில் போய் மீண்டும் ஆழமாக வாசிங்க.
ஆண்டவர் என்னதான் சொல்ல வர்றார்? ஆண்டவர் வருகையின் காலத்தில் சுவிசேஷ பகுதியில் இயேசு அவரோட முதல் ஊழியம் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். இன்றைக்கு நம்ம வாழ்கின்றது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான். நம்ம இறுதி காலத்தில் பூமியில் வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம இறுதி காலம் மரித்த பிறகு நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டாக்கா, நான் பரலோகத்துக்கு தான் போகணுன்ற. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு தான் போகணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அதன் பிரகாரம் நீங்கள் கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் போதித்த பிரகாரம் நீங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு நீங்கள் மரித்து சூழ்நிலையிலே படுக்கிற ஐசியூவில் இருக்கும்போது அப்போ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள் அப்படின்ற. நல்லா வைத்திருக்கும்போது, நல்லா நடந்து போகும்போது, நல்லா பேசும்போது, சுயநலவாக இருக்கும்போது ஆண்டவர் பற்றி உனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே என்னை காப்பாத்துன்ற. நீ மரண படுக்கத்திலிருந்து உன்னை ஆண்டவரை காப்பாற்றி இனிமேல் என்ன நல்லது செய்ய போகிற? நீ சொல்லு. இனிமேல் ஏஞ்சி ஓட போறியா ஆண்டவருக்காக? பவுல் சொல்கிற நல்லத்தை ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்களா? பண்ணதெல்லாம் அட்டகாசம், அட்டூரியம். ஆண்டவருக்காக ஒரு நாள் சாட்சியாக சபைக்கு வந்ததில்லை. சபையை ராபோஜனை கலந்து கொள்ளல. சபைக்காக சாட்சியாக நின்னதில்லை. ஆண்டவர் இயேசு நல்லவர் என்று கூட யாருக்கிட்டும் பகிர்ந்து கொள்ளலை நீ. ஆனால் மரணம் என்று ஒன்று வரும்போது உங்களுக்கு பயம் வருதுல்ல. அந்த மரணத்தையே ஜெயித்த தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்புங்க, விசுவாசிங்க. பரலோகம் ராஜ்யம் சமீபமாதுக்கு. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட பிரசங்கம் தலைப்பு, தேவன் தன்னோட ராஜ்யத்துக்கு சீக்கிரமாக வருகின்றார், மீண்டும் வருகிறார். இன்றைக்கு கிறிஸ்மஸ் அவர் முதல் பிறப்பு குறித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். we are celebrating his first birth. கிறிஸ்மஸ்ன்றது அவரோட பிறந்த நாள், முதல் பிறப்பு குறித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமே கொண்டாடி கொண்டிருக்குது. ஆனால் அவரோட இரண்டாம் வருகை குறித்து யாரும் கவலைப்படாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், என்னோட பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. என்னோட ராஜ்யத்துக்குள்ளே நான் வருவேன். என்னோட சிங்காசனத்தில் நான் உட்கார போகிறேன். உட்கார்ந்து உங்களை நியாய தீர்க்க போகிறேன்ற ஆண்டவர் சொல்கிறார். அந்த பயம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு உயிர் என்றைக்கு போகுதுன்னு தெரியல. அதனால தான் ஆண்டவர் இல்லாத பொல்லாத கொரோனா நோய்கள் அனுப்பிட்டுருக்கார். இப்போ புதுசாக ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. என்ன பேருமா அது? ஒமிக்ரான். இது எங்காவது கேள்விப்பட்டிருக்கோம்? பேரே பாருங்கள், ஒமிக்ரான். என்னென்னமோ நோய்கள் வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, நான் ஒரு நோய் அனுப்புகிறேன், உடனே நீங்கள் இன்னொரு ஊசி போடுறீங்களா? சரி, இன்னொரு நோய் அனுப்புகிறேன். நீங்கள் எதிர்பார்த்துருக்குங்களா? இது ஆண்டவர் வருகையின் பற்றி தானே ஆண்டவர் சொல்ல. நீங்கள் கேள்விப்படாத பொல்லாத நோய்கள் இந்த பூமியில் வரும் ஆண்டவர் வருகையின் காலத்துக்கு. These are the signs and indication that the Lord Jesus is telling you, repent. மனம் மாறுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே மனம் மாறாமல் உலகம் போன போக்கிலே என்னவா, கண் போகலாமா, கால் போகலாமா, அந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டு இருந்தாக்கா அவர் சொல்கிறார், உன் மேலே எனக்கு பிரியம் இல்லைன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஐ எம் வெரி சாரி. இது ஆண்டவரோட வார்த்தை, நான் சொல்ல வேண்டும் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நான் மறைக்க வேண்டியது அவசியம் இல்லை. உங்களை ஐஸ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த பிரசங்கம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு ஆண்டவர் என்னை கேட்பார், என் வார்த்தை என்ன சொல்லுது, வார்த்தையாக நீ பேசுன்று தான் சொல்கிறார். ஆவியானவர் வழி நடத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் மனம் மாறுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவரோட ராஜ்யம் சமயமாக இருக்குது. இன்றைக்குள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்மளை குறித்து தான் ஆண்டவர் பேசுது. இது நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம திருச்சபையில் நடக்கிற ஒரு காரியங்கள். ஆமாவா இல்லையா? இது நீங்கள் மறுதளிக்க முடியாது. இது இப்போ நடந்து கொண்டிருக்குது. நம்மனால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? இன்றைக்கு நீங்கள் ஒரு கேள்விக்குறியாக உன் நண்பர்கள்ட்ட சொன்னியா, ஆண்டவர் காட் இஸ் ஸோ குட், இயேசு நல்லவருங்க அப்படி சொன்னாலே போதும். அவனே ஒரு யார் இது? அநேகர் இந்த பூமியில் இன்னும் இயேசு கிறிஸ்து யார் என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள்.
நம்ம இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இவர்களை வருகையே இன்னும் அறியாமல் அநேகர் இருக்கிறார்கள் இந்த பூமியில். அதுதான் ஆண்டவர் சொல்ல, உலகம் என்றும் கடைசி வரைக்கும் நீ போய் என்னோட சுவிசேஷத்தை அறிவுங்கள் என்று இயேசு சொல்கிறார். ஆகையால் நீங்கள் வாரம் உக்காந்துக்கிட்டு நல்லா ஏக்கோனில், ஓகே, நல்ல ஒரு மியூசிக்கில், அது மட்டும் தான், ஜஸ்ட் ஷேர் காட் இஸ் ஸோ குட். நாளைக்கு உன் கூட்டாளி பார்க்கும்போது, என் இயேசு நல்லவர், எனக்கு ஒரு நல்ல அநேக ஆசீர்வாதம் கொடுத்தார் சொல்லுங்கள் பக்கத்தில், ஆண்டவரை நான் நம்பினேன், விசுவாசித்தேன், எனக்கு இது நடந்தது. அவங்கள போய் நீ மனம் பாருங்க, நீ ரசிக்கப்படு அப்படின்ட்டு சொல்லலாம் ஆண்டவர். அது ஆனால் இயேசு குறித்து நீ விதை போட்ட பாருங்க, அது ஆண்டவர் நடத்துவார். சரிங்களா? நீ பெரிய பிரசங்கம் போய் பைபிள் எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ண, அவங்களே மனம் மாறி வரும்போது எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது, இயேசு பற்றி நீ சொல்லு. இல்லை உனக்கு வேணுமா பைபிள் என்கிட்ட இருக்குது, ஓகே, இன்றைக்கி மலாய் பைபிள் இருக்குது, எனக்கு இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் மலாய் தான் வாசிக்கிறார்கள். இன்னும் இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வசனம், புதிய ஏற்பாடு இருக்குது லேட்டாக. பிறகு வாலிபர்கள் எல்லாத்துக்கும் மலையில் நான் கொடுப்பேன். பேசுங்க. ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர். பவுலானவர் கூட அருமையாக சொல்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியன் 12:9 நம்ம வாசிக்கும் போது, 2 Corinthians 12:9, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, ஃபார் மை பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் in all weaknesses. Cukuplah rahmatku bagimu, kerana kekuatanku menjadi sempurna dalam kelemahanmu. 2 Korintiயர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், என்னோட கிருபை உனக்கு போதும். நீ ஆண்டவராக இயேசு நம்பி விசுவாசிக்கும் போது ஆண்டவரோட கிருபையினால் நீ பலன் அடைவே. நீ சோர்ந்து போகி இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோட கிருபை உனக்கு பூர்ணமாக ஆகும். The love and the grace of Lord will be fulfilled in you, will be complete in you, will be sufficient for you. ஆக கிறிஸ்து பிரியமானவங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தை மூலியமாக நீங்கள் முன் செல்வர்களாக இருக்க வேண்டும். மஜுலக்க டிப்பண்டன் லக்குகன் துகஸ் யங் டிபிரிகன். ஆண்டவர் உங்களுக்காக சொன்னப்பட்ட காரியங்கள் சுவிசேஷத்தை ஊழியத்தை முன்னோக்கி நீங்கள் போங்க, பின்னோக்கி மட்டும் வந்துடாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வாங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, எனக்கு பலன் கொடு இயேசு. ஆவியானவர் உங்களை பலம் கொடுத்து, ஆவியானோட வேலை அது தானே, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் உங்களுக்கு வழி நடத்துகிறதும் உங்களுக்கு போதித்து செயல்படுத்துறதும் ஆவியானவரோட வேலை. அப்போ அந்த ஆவியானவருக்கு உங்களுக்குள்ளே வேலை செய்ய வாய்ப்பு கொடுங்க. Give that opportunity to the Holy Spirit to lead you, to guide you, to teach you, to show you the truth. அந்த உண்மை குறித்து ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அப்போ உங்கள் சொந்த பலத்தினாலே நான் செஞ்சிருவேன் பாஸ்டர், கவலைப்படாதங்க பாஸ்டர், எனக்கு அந்த பலன் இருக்குதுன்னு இல்லை. ஆவியானோட உதவி உங்களுக்கு தேவை. நீங்கள் பலவீனத்திலும் நான் பலனாக இருக்கிறேன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரோட பலத்தோடு உங்களோட ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. ஆண்டவராக சாட்சியாக நில்லுங்க இறுதி வரைக்கும். ஆண்டவரோட வருகை, அவரோட ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் வருகிறார், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது மிக சீக்கிரமாக நடக்கும். அதுக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க. நீங்களும் உங்கள் குடும்பம், மனைவி, பிள்ளைகளும், பெற்றோர்களும், சகோதரர்களோடு அனைவரும் ஆயத்தமாகருங்க. எல்லாரும் நம் பரலோகத்துக்கு போவோம். திருச்சபையாக நீங்கள் ஒத்துழைங்க, ஆண்டவரோட ஊழியத்தில் வாங்க. ஆண்டவர் உங்களை செயல்படுத்துவார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவர் வருகைக்குள்ளே நம்மளும் பரலோகத்துக்குள்ளே போவோமாக. ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. முக்கியமாக இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த வேளையில் விசேஷமாக எங்கள் ராபோஜன ஆராதனையும் ஆசீர்வதியும். இந்த ராபோஜன ஆராதனையிலே கலந்து கொள்ளவர்களும் ஒவ்வொருத்தரும் நீர் அவர்களோட நல்ல ஒரு உறவை வைத்து நல்ல ஒரு பலத்தையை கொடுத்து நீ நடத்தும். உங்களோட ஊழியம் செய்ய இவர்களை ஆயத்தப்படுத்தும் தேவனே. எல்லாம் தடைகள் இயேசுவின் நாமத்தில்
அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. எந்த தடைகள் வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளை எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். பின்வாங்கணும் போனவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. மீண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உம்மை தேடி வர வேண்டும் தேவனே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன் ஆமீன். கேமரா ஆஃப். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.